விழுப்புரம் மாவட்ட மைய நூலகத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் நூலகரை தரையில் அமர வைத்து மனு எழுத வைத்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசமங்கலம் கிளை நூலகராக பணியாற்றும் சிவசங்கரி என்பவர் நூலக வாடகை வசூலிக்க தொடர்பான கோரிக்கையுடன் கடந்த ஜூன் 26ஆம் தேதி மைய நூலக அலுவலகத்தை சென்றடைந்தார். அப்போது இருக்கைகள் இல்லை என காரணம் கூறி தரையில் அமர வைத்து மனு எழுத கூறியதாகவும் இது சாதி அடிப்படையிலான அவமதிப்பு எனவும் புகார் எழுந்துள்ளது. இது குறித்து அவரது கணவர் விஸ்வநாதன் வீடியோ ஒன்றை வெளியிட்ட நிலையில் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கு விளக்கம் அளித்த மாவட்ட கண்காணிப்பாளர் வெங்கடேசன், யாரையும் தரையில் அமர வைத்து மனு எழுத வற்புறுத்துவதில்லை, அது அவர் விருப்பம். நூலகத்தில் இருக்கைகள் உள்ளன, சாதி அடிப்படையில் வேறுபாடு பார்க்கப்படுவதில்லை என நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்றீங்க. வேணும்னு இல்லை சார். நான் இந்த தினசரி இந்த அலுவலகத்தில் நடக்கிறத நான் வாட்ச்மேன் தான் கேட்டு நான் கேட்குறீங்க. பொழுதுல சமூக நீதி பாதுகாக்கிறீங்கல்ல, அரசு அலுவலகம் இல்லை, டிஎல்ஓ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்கிறீங்க. வேணும்னு இல்லை சார். நான் இந்த தினசரி இந்த அலுவலகத்தில் கேட்குறீங்க. பொழுதுல சமூக நீதி பாதுகாக்கிறீங்கல்ல, அரசு அலுவலகம் இல்லை, டிஎல்ஓ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்கிறீங்க. வேணும்னு இல்லை சார். நான் இந்த தினசரி இந்த அலுவலகத்தில் நடக்கிறத நான் வாட்ச்மேன் தான் கேட்டு தான் இருக்கேன்.